Okay, so welcome to GGate NEET Chemistry. Okay students, கவனிங்க. இப்போ இந்த டாபிக் இஸ் a most important topic. Important reducing agent. ஸோ இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம +1 +2 நீட்டில் எங்கெல்லாம் சார் வருது, என்னென்ன ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்குது. ஸோ ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட்டால் என்ன காம்பவுண்டை ரெடியூஸ் பண்ண முடியாது, அதில் ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன், ஒரு ரேபிட் ரிவிஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ. ஓகே, இப்போ பாருங்கள். ஸோ ஹெட்டிங் எதாவது கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். சார் இதில் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்க அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்திருக்க அந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஹைட்ரஜன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பிளாட்டினம் ஆர் பெல்லேடியம் ஆர் நிக்கல். ஸோ இது மூணுமே கேட்டலிஸ்ட். ஹைட்ரஜன் கம்பல்சரிங்க. ஸோ ஒன்று பிளாட்டினம் இல்லை பெல்லேடியம் இல்லை நிக்கல் எடுத்துக்கலாம். ஸோ தீஸ் ஆர் கேட்டலிஸ்ட் இஸ் அ ரியேஜென்ட் ஹைட்ரஜன். ஏன்னா ஹைட்ரஜன் தான் உள்ளே ஆட் ஆக போகிறது, அந்த காம்பவுண்டில் ஆட் ஆக போகிறது ஹைட்ரஜன். ரைட்டுங்களா? இதில் சார் இப்போ இது எல்லாமே என்ன கேட்டலிஸ்டில் அப்படின்னா, இந்த ஹெடிரோஜினியஸ் கட்டாலிசிஸ் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஹெடிரோஜினியஸ் கட்டாலிசிஸ்னால் என்ன சார்? சார் இப்போ கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸ் இருக்குது. எனக்கு அந்த கேட்டலிஸ்டோட சர்ஃபேஸில் இப்போ இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஹைட்ரஜன் போயிட்டு அப்படி பவுண்ட் ஆகிக்கும். ப்ளஸ் ரியாக்டன்ட் மாலிகூல் அவனும் போயிட்டு மேலே ஒட்டிக்கிறான். ஸோ ரெண்டு பேரும் இங்கே ரியாக்ட் ஆகி ப்ராடக்டாக மாறுறாங்க. ரிடக்ஷன் ரியாக்ஷன் அங்கே நடக்குது. ஸோ இப்போ இந்த பிளாட்டினம் பெல்லோடியம் அண்ட் நிக்கல் ரைட்டுங்களா, அந்த நிக்கல் பெல்லேடியம் அண்ட் பிளாட்டினம். ஸோ இந்த மூணு கேட்டலிஸ்டோட ஒர்க் என்னென்னா, இட் இஸ் அப்சார்ப்ஷன் கேட்டலிஸ்ட், ஹெட்டிரோஜினியஸ் கேட்டாலிசிஸ். ரைட்டுங்களா? சார் இவங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கேட்டலிஸ்ட். நான் மேக்ஸிமம் பிளேஸ் நடத்துகிறப்ப கூட இந்த ஒரு வேர்டு சொல்லியிருப்பேன். சார் ரெடியூசிங் ஏஜென்ட் காமனாக என்ன போடுறதுன்னு டவுட்டாக இருக்குது சார்னா, சார் அந்த இடத்துல ஹைட்ரஜன் அண்ட் நிக்கல் பிளாட்டினம் பெல்லேடியம் மாதிரி போடுங்க, மேக்ஸிமம் பிளேஸ்க்கு அது வந்துரும்னு சொல்லுவேன். ரைட்டுங்களா? அது கரெக்டு தான். இப்போ சரி இவன் எது ரெடியூஸ் பண்ணுறான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத விட, சரி இவனால் என்ன பண்ண முடியாதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகே சார், இவனால் என்ன சார் ரெடியூஸ் பண்ண முடியாது? இட் கேன் நாட் பி ரெடியூஸ் ஆசிட் அண்ட் ஆசிட் டெரிவேட்டிவ். சார் ஆசிட் அப்படின்னா சார் இப்போ கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH இருக்கு இல்லைங்களா, இது ஆசிட். ஆசிட்டோட டெரிவேட்டிவ்ஸ்னா, ஆசிட்டோட டெரிவேட்டிவ்ஸ் பாருங்கள், RCOCl இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். ஸோ RCOOR எஸ்டர் இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். RCO இங்கே ஆக்சிஜன் இது அன்ஹைட்ரைட் ஆசிட் டெரிவேட்டிவ். RCONH2 வந்தால் அமைடு இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ். ஸோ இப்போ மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் கேன் நாட் ரெடியூஸ் ஆசிட் அண்ட் ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்னு கொடுத்துருக்கான். பட் இதுலேயும் ஒரு எக்ஸப்ஷன் கீழே பாருங்கள். பட் இட் ரெடியூஸ் ஆசிட் குளோரைடு. இந்த ஆசிட் டெரிவேட்டிவ்ல ஆசிட் குளோரைடை ரெடியூஸ் பண்ணுறான். பட் கார்பாக்சிலிக் ஆசிட்டை, எஸ்டரை, அன்ஹைட்ரைடை ஆர் NH2 மட்டும் இவனால் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுக்கிறத விட, ஸோ உங்கள் பிரைனில் இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ பிரைனில் ஒரு பேஜில் அங்கே காப்பி பண்ணி வைங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம் பெல்லேடியம் நிக்கல் கேட்டலிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் காம்பவுண்ட் இவனால் ரெடியூஸ் பண்ண முடியும். பட் என்ன மட்டும் பண்ண முடியாதுன்னா, ஆசிட்டும் ஆசிட் டெரிவேட்டிவை ரெடியூஸ் பண்ண முடியாது. இதான் ஃபர்ஸ்ட் கேட்டலிஸ்ட். ரைட்டுங்களா? அண்ட் தென் செகண்ட் ஒன் சார், அடுத்த மோஸ்ட் நிறைய இடத்துல நீங்கள் இவனை பார்த்துருக்கலாம். இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு திருப்பி நிறைய இடத்துல வருவான். இந்த கேட்டலிட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு வர இடத்துலலாம் இவர் தான் வருவார். ஆனால் இவனுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன சார்? இட் கேன் நாட் பி ரெடியூஸ் அல்கீன் அண்ட் அல்கைன். அல்கீனை இவனால் ரெடியூஸ் பண்ண முடியாது. அல்கீன் யார் சார்? அல்கீன்னா டபுள் பாண்ட், கார்பன் டபுள் பாண்டை இவனால் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி கார்பன் ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதையும் இவனால் பண்ண முடியாது. ஆனால் அதில் ஒரு எக்ஸப்ஷன் பாருங்கள், அதில் ஒரு எக்ஸப்ஷன். பட் இட் ரெடியூஸ் அந்த கார்பன் டபுள் பாண்டில் ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா பேக் சைடில் இந்த இடத்துல உங்களுக்கு பென்சீன் ரிங் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதை ரெடியூஸ் பண்ணுவான். என்ன பண்ணுவான் சார்? இந்த பாண்டை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹெச் கொடுக்க முடியும்.
ரைட்டுங்களா? ஸோ இப்போ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ரெடியூஸ் பண்ண முடியாத பிளேஸ்னா அல்கீன் அல்கைன் ஜென்ரலாக எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? பட் எங்கே சார் ஆனால் அந்த அல்கீனில் ரெடியூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் எதுனா சின்னமைல் குரூப்னு சொல்லுவாங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CH, இந்த டபுள் பாண்டில் ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் பென்சீன் ரிங் இருந்தால் அங்கே ரிடக்ஷன் பாசிபிள், ரைட்டுங்களா? இது ரெண்டாவது. அண்ட் தென் தேர்ட் சோடியம் போரோஹைட்ரைட். சார் ஹைட்ரேட்டில் ரெண்டு பேர், இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் ஒருத்தர், சோடியம் போரோஹைட்ரைட். பட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அளவுக்கு இவன் பவர்ஃபுல் இல்லை, கொஞ்சம் பவர் கம்மி தான். சார் இவன் யார் ரெடியூஸ் பண்ணுறான்னு மட்டும் பார்த்துக்கோங்களேன். ஏன்னா இவன் நிறைய ரெடியூஸ் பண்ணுறதால எது ரெடியூஸ் பண்ண மாட்டாங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம். சரி இவர் ரெடியூஸ் பண்ணுறதே ரொம்ப கம்மி தான். ஆசிட் குளோரைடு ரெடியூஸ் பண்ணுறான், ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணுவான், ஹீட்டோன் அண்டு அல்கைல் ஹாலைடு இவனை மட்டும்தான் சார் ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த 4 மெம்பர்ஸ் 1 2 3 4 இந்த பிளேஸில் மட்டும்தான் ரிடக்ஷன் பாசிபிள். சார் நெக்ஸ்ட்டு கார்பனைல் அப்படின்னு வந்தாலே சார், கார்பனைல் ஆல்டிஹைடு ஹீட்டோன் அப்படின்னு வந்தாலே சார் இந்த ஏஜென்ட் தான் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் ரியாக்ஷனில் ரொம்ப ஃபேமஸ், நீங்கள் போர்டுக்கும் சரி நீட்டுக்கும் சரி அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த ஜிங்க் அமால்கம் அண்ட் கான் HCl இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கிளமன்சன் ரிடக்ஷன். ஹைட்ரஜன் வித் பேஸ் அது நீங்கள் KOH எடுக்கலாம், இல்லைன்னா C2H5ONe எடுக்கலாம், சோடியம் ஈத்தாக்சைடு எடுக்கலாம். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் உல்ஃப் கிருஷ்ணர். சார் இது ரெண்டு பேருக்கும் சேம், இது எப்படி சொல்லுவாங்கன்னா சேம் ரியாக்டன்ட், சேம் பாத்வே, சேம் ப்ராடக்ட், இதெல்லாம் எல்லாமே சேமாக இருக்கும் சார், சரிங்களா? பாருங்க என்ன பண்ணுவான் சார் இவன், யாரை பண்ணுவான் சார்? பெரும்பாலும் ஒரே ஒருத்தர் தான் சார். இந்த ஆல்டிஹைடு ஹீட்டோன் இருக்கு இல்லைங்களா, C டபுள் பாண்ட் 1, அது ஆல்டிஹைடாக இருந்தாலும் ஹீட்டோனாக இருந்தாலும் இந்த பாண்ட் அப்படியே ரெண்டு பாண்டையும் கட் பண்ணிவிட்டு இங்கே 2 ஹைட்ரஜன் இங்கே 2 ஹைட்ரஜன். ஸோ இப்போ இந்த 2 ஹைட்ரஜன் ஆக்சிஜன் உங்களுக்கு வாட்டர் மாலிகுலாக வெளியில் வந்துடுது. ஸோ ரிமைனிங் இந்த கார்பனில் 2 H ஆட் பண்ணிங்கன்னா பேரண்ட்டாக மாற்றிடுவான். ஸோ ஆல்டிஹைடு இப்போ 2 கார்பனில் இருக்க ஆல்டிஹைடு அசிட்டோ ஆல்டிஹைட்னா 2 கார்பன் இருக்க பேரண்ட் ஈத்தேன். சப்போஸ் ப்ரொப்பேன், இங்கே நீங்கள் சப்போஸ் அசிட்டோன் எடுத்துருக்கிறீங்க CH3 COCH3ன்னு, அப்போ 3 கார்பன் இருக்க ப்ரொப்பேனாக மாற்றிடுவான். ஸோ இப்போ ஆல்டிஹைடு ஹீட்டோனை டைரெக்டாக நீங்கள் அல்கேனாக கன்வெர்ட் பண்ணணுன்னா இதுதான் சார் பெஸ்ட். இந்த ஜிங்க்கு HG அதுக்கு பேர் வந்து ஜிங்க் அமால்கம் அப்படின்னு பேர். சார் ஜென்ரலாக அமால்கம் அப்படின்னு என்னென்னா ஒரு மெட்டலை நான் மெர்க்குரியில் டிசால்வ் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் அமால்கம், சோடியத்தை மெர்க்குரியில் டிசால்வ் பண்ணியிருந்தா சோடியம் அமால்கம், ஜிங்கை மெர்க்குரியில் டிசால்வ் பண்ணியிருந்தா ஜிங்க் அமால்கம், அதான் சார் இங்கே. அதே உல்ஃப் கிருஷ்ணருங்கிறது ஹைட்ரஜன் வித் பேஸ். சார் ரெண்டுமே சேம் தான் சார், ஆனால் இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது, அதை தெரிஞ்சுக்குங்க. இதுதாங்க நீட்டில் இம்பார்ட்டன்ட். இதில் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன சார் எக்ஸப்ஷன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் நான் 2 ஆல்டிஹைடு குரூப் தான் எடுத்திருக்கேன். இங்கே மேலே ஆல்டிஹைடு குரூப் தான் CH3 CHOH C டபுள் பாண்ட் OH. இங்கே ஜிங்க் அமால்கம் அண்ட் HCl எடுத்திருக்கேன் இல்லைங்களா சார். இந்த கிளமன்சன் ரிடக்ஷன் வந்து ஸோ இந்த பிரசன்ஸ் ஆஃப் இது வந்து ஆசிட் மீடியம், அதில் என்ன இருக்குது பாருங்கள் HCl இருக்குது. அப்போ இது ஒரு ஆசிட் மீடியம் ரியாக்ஷன். அதுவே உல்ஃப் கிருஷ்ணன் எடுத்திங்கன்னா பேஸ் மீடியம், அதில் பாருங்கள் பேஸ் இருக்குது. ஸோ 2 பேருக்கு மீடியம் வேறு சார். சரி மீடியம் சேஞ்ச் ஆனால் ஏதாவது பிரச்சனை வருமா சார்? கண்டிப்பாக வரும். என்ன சார் ப்ராப்ளம் வரும்? இங்கே பாருங்கள் சார், இவன் நார்மலாக ரெடியூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு இந்த 2 பாண்டை கட் பண்ணிவிட்டு இங்கே 2 H இங்கே 2 H ஆட் பண்ணுங்க. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல CH3ன்னு வந்துடும், ஒரு மாலிகுல் வாட்டர் வெளியில் போயிடும். ஓகே சார், இது நம்ம எதிர்பார்த்த ரியாக்ஷன். எதிர்பார்க்காத ஒன்று என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த OH குரூப், ஏன்னா இங்கே இருக்கிறது ஆசிட் மீடியம், அப்போ ஆசிட் மீடியத்தில் OH போடுறப்ப எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன். நீங்கள் இந்த OH குரூப்பை இங்கே இருக்கிற ஹெச்சும் அப்படியே தூக்கிடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இங்கே என்ன ப்ராடக்ட் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், CH2 டபுள் பாண்ட் CH, இங்கே CH3ன்னு. ஸோ 1 2 3 ப்ரொப்பீன், 1 ப்ரொப்பீன் ஃபார்ம் ஆகும். இதுதான் ப்ராடக்ட். பாருங்க இந்த இடத்துல எனக்கு அந்த CH3 வந்துருச்சு, இதுதான் அந்த CH3. ஸோ அவன் தான் ரெடியூஸ் பண்ண வேண்டிய அந்த ஒர்க்கையும் அவன் செஞ்சிடறான். அடிஷனலாக பாருங்கள் இன்னொரு ஒர்க்கையும் சேர்த்து பண்ணிடுவான். சார் இந்த மாதிரி விஷயம் தான் சார் நீட்டில் கேட்பான். சார் வழக்கமாக ரூல் என்ன, எல்லாரும் என்ன படிச்சிருப்பாங்க அதை விட்டுருவான். ஸோ இதில் ஏதாவது ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும், அந்த எக்ஸப்ஷனை தெளிவி லாஸ்ட் டைம் படிங்க, ரைட்டுங்களா? அந்த மாதிரி கொஷின் தான் எதிர்பார்ப்பான், ரைட்டுங்களா? ஸோ அப்போ ஏன்னா சார் இந்த இது ஆசிட் மீடியம்,
இதில் நீங்கள் ஆசிட் மீடியத்துக்கு ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் அப்படின்னா இந்த பேஸை சொல்லுவாங்க. ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் வந்து இந்த பேஸ் OH. அப்போ அதோட கண்டிப்பாக டீஹைட்ரேஷன் நடக்கும். அப்போ எனக்கு -2H2O. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு மாலிகுல் வாட்டர், இப்போ இது மூலிமா ஒரு பீட்டா எலிமினேஷன் வாட்டர் நடக்கும். சரி சார், அப்போ இங்கே என்ன சார் பண்ணலாம்? எனக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் கிளெமன்சனுக்கு பதிலாக உல்ஃப் கிறிஸ்டனரை யூஸ் பண்ணுங்கள். அங்கே பேஸ் ரியாக்ட் ஆகாது சார். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த இடத்துல மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் மாதிரி உங்களுக்கு அந்த செகண்டரி ஆல்கஹால் கிடச்சிருக்கும், ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் கிடச்சிருக்கும், அதான் ப்ராடக்ட். அதுவே இங்கே பாருங்கள், நான் இங்கே பேஸ் தான் எடுத்திருக்கேன், உல்ஃப் கிறிஸ்டனர் தான் எடுத்திருக்கேன் சார். இதில் சார் வழக்கமாக நடக்கிற மாதிரி இந்த பாண்டு கட் ஆகுது. எனக்கு இங்கே 2H, இங்கே 2H, வழக்கமாக கிடைக்க வேண்டிய இந்த ப்ராடக்ட்டு கிடச்சிருது சார். கூட நான் மேலே சொன்னேன், ஆசிட் மீடியத்தில் எப்படி OH வந்து ஆசிட் சென்சிட்டிவ் குரூப்போ, அதே மாதிரி பேஸ் மீடியத்தில் இந்த BR வந்து பேஸ் சென்சிட்டிவ் குரூப். அப்போ இங்கே சார், இங்கேயும் அதே தான் பீட்டா எலிமினேஷன். HBr வெளியில் போயிட்டு சேம் அதே ப்ராடக்ட் தான், CH2 டபுள் பாண்டு CH சிங்கிள் பாண்டு CH3 சார். அப்போ கிளெமன்சன் உல்ஃப் கிறிஸ்டனருக்கு என்ன சார் எக்ஸப்ஷன்னா, நீங்கள் ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் யாராவது இருந்தால் அங்கே கிளெமன்சனை எடுக்கக்கூடாது. ஆசிட் சென்சிட்டிவ் குரூப் யார் சார்? இந்த OH ஆல்கஹால் குரூப் இருந்தால் எடுக்காதீங்க. அதே மாதிரி உல்ஃப் கிறிஸ்டனருக்கு என்ன எக்ஸப்ஷன்னா, பேஸ் சென்சிட்டிவ் குரூப் புரோமின் இருந்தால் எடுக்காதீங்க. ரைட்டுங்களா? இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் சார், ரொம்ப ஃபேமஸ் சார், எந்த பிரச்சனையும் இல்லாது, எக்ஸப்ஷனே இல்லாது, ஹைட்ரஜன் அயோடைடு அண்ட் ரெட் பாஸ்பரஸ். நீங்கள் என்ன காம்பவுண்ட் வேணாலும் எடுங்க, கார்பாக்சிலிக் ஆசிட், ஆசிட்டோட டெரிவேட்டிவ், சரிங்களா? ஆல்டிஹைடு எடுங்க, ஆல்கஹால் எடுங்க சார், எல்லாரையுமே அல்கேனாக மாற்றிடுவான். அல்கேன் மட்டும் இல்லை, நீங்கள் அதை எடுத்துக்கிற அந்த ரியாக்டண்ட்டில் எவ்வளோ கார்பன் இருக்கோ அவ்வளோ கார்பன் இருக்க அல்கேனாவே மாற்றிடுவான். அதுதான் இவனோட பெரிய ஸ்பெஷல். ரைட்டுங்களா? ஹைட்ரஜன் அண்ட் ரெட் பாஸ்பரஸ் ஒரு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சார், இந்த சோடியம் அண்ட் எத்தில் ஆல்கஹால் சார். இந்த சோடியம் அண்ட் எத்தில் ஆல்கஹால் ஒரு 5 காம்பவுண்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணுறான். ஆசிட் குளோரைட், ஆல்டிஹைட், ஹீட்டோன், எஸ்டர் அண்ட் அமைடு. ஸோ இந்த 5 காம்பவுண்ட் மட்டும், ஆசிட் குளோரைட், ஆல்டிஹைட், ஹீட்டோன், எஸ்டர், அமைடு, இதை மட்டும் ரெடியூஸ் பண்ணுறான் சார். ரைட்டுங்களா சார்? நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இம்பார்ட்டன்ட், டைபால் H சார். இவன் ஆசிட் டெரிவேட்டிவை ஆல்டிஹைடாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணுற ரியேஜன்ட் டைபால் H. டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட், இவனுக்கு பேர் பாருங்க. இந்த DIங்கிறது டை சார், ஃபர்ஸ்ட் வந்து டை, இந்த ஐங்கிறது ஐசோபியூட்டைல் அலுமினியம், ALங்கிறது அலுமினியம் ஹைட்ரைட், டை ஐசோபியூட்டைல் அலுமினியம் ஹைட்ரைட் சார். இவனோட ஒர்க் என்னன்னா, ஆசிட் டெரிவேட்டிவா ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணிடுவோம் சார். அப்போ ஆல்டிஹைடு ப்ரிப்பரேஷனில் இதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எவ்வளோ தூரம் வேணாலும் இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. இந்த அல்கைன், அதாவது ட்ரிபிள் பாண்ட் காம்பவுண்டை அல்கீனாக ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த 2 ரியேஜென்ட் வந்து ஒரு சில ஃபேமஸ் இருக்குது இந்த 2 பேருக்கு. யார் சார்? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா எடுத்திருக்கேன். சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா என்ன சார் நடக்கும்? எனக்கு இதில் ஒரு பாண்டு கட் ஆகிட்டு இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆக போகுது, அவ்வளோதான். அப்படி ஆட் ஆகிறப்ப கிடைக்கிற ப்ராடக்ட் பாருங்கள், டிரான்ஸ் ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா எடுத்திங்கன்னா டிரான்ஸ் ப்ராடக்ட். அதாவது இங்கே எப்படின்னா, இந்த ஒரு பாண்டை கட் பண்ணிவிட்டு சார் இங்கே கீழே பாட்டம்லேருந்து ஒரு ஹைட்ரஜன், மேலே டாப்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி கிடைக்கும். ஆன்டி அடிஷன்னு சொல்லலாம். அதுவே பாருங்கள், நான் இந்த பிரிட்ஜ் ரிடக்ஷனுக்கு பதிலாக, ஸோ இந்த ரிடக்ஷனுக்கு லின்லர் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் யார் சார்? இது பெல்லேடியம் சஸ்பெண்டட் இன் பேரியம் சல்ஃபைட் ஆர் கால்சியம் கார்பனேட் பிளஸ் குயினோலின், இல்லைன்னா நிக்கல் போரைடு. இந்த நிக்கல் போரைடு தான் P2 கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. P2 கேட்டலிஸ்ட்டுவாங்க சார். இந்த கேட்டலிஸ்ட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே தான். இதில் வந்து கேட்டலிஸ்ட் வந்து பெலேடியம், அதுக்கு கேட்டலிட்டிக் பாய்சன் தான் இந்த பேரியம் சல்ஃபேட்டு, கால்சியம் கார்பனேட் இதெல்லாம். சார் இதை எடுத்தால் என்ன சார் நடக்கும்? இங்கே ஒரே பக்கம் ஹைட்ரஜன் ஆட் ஆகி சிஸ் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ரியேஜென்ட்டுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? லின்லர் கேட்டலிஸ்ட். ரைட்டுங்களா? அப்போ பிரிட்ஜ் ரிடக்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா இது வந்து லின்லர்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த கேட்டலிஸ்ட் நேம் லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட். ஸோ இப்போ லின்லர்ஸ் கேட்டலிஸ்ட் எடுத்தீங்கன்னா சிஸ் ப்ராடக்ட், பிரிட்ஜ் ரிடக்ஷன், சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா எடுத்தீங்கன்னா, சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா எடுக்கிறப்ப
ட்ரான்ஸ் ப்ராடக்ட். சரிங்களா? இரண்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகே, தேங்க்யூ.